கிருபை நிறைந்த ஆண்டவரே சுவாமி, இந்த நாளுக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, நமஸ்கார காலத்திலையும் சுவாமி பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஆண்டவரே அசைவாட வேண்டும் ஆண்டவரே. பாடலுக்குள்ளா சுவாமி நீங்க ஆண்டவரை பேச வேண்டும். ஒவ்வொருவோடு ஆண்டவரை இடைப்படணும். ஆவியானவரை நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க ஆண்டவரை. பொறுப்படுங்க ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை கொண்டு வர தாசன் உம்முடைய கரத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை மூலியமா சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றுங்க சுவாமி. ஒவ்வொருவோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா சுவாமி, நல்ல வழியில நடக்க சுவாமி உதவி செய்யுங்க அப்பா சுவாமி. ஆண்டவரே, பாவத்திலையும் இருளிலையும் வாழ்ற ஒவ்வொரு ஜனங்களும் விடுவிக்கப்படணும். உடைய வார்த்தை மூலியமா சுவாமி கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா சுவாமி ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலையும் சுவாமி பெரிய காரியங்களை செய்யறதுக்கு நீங்க தாமே உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரோடு இருக்க வேண்டும் சுவாமி. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வலது கரத்துல எங்களை ஒவ்வொருகளையும் அர்ப்பணித்து ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுகிற பிதாவே. இயேசுவே நாமத்துல இதுக்கெல்லாம் விரோதமா செயல்படுற பொல்லாத அசுத்தாவிகளை இயேசுவே நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, தொடக்கமும் முடிவும் உம்முடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஆண்டவரே நான் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. உன்னதரே வந்திடுவி வல்லவரே ஆராதனை இயேசுவே இயேசுவே உமக்கென்றும் ஆராதனை. உன்னதரே வந்திடுவி வல்லவரே ஆராதனை இயேசுவே இயேசுவே உமக்கென்றும் ஆராதனை. தாங்கும் கரத்தால் என்னை தாங்கி நடத்தும் தோளில் சுமக்கும் என் தகப்பனே. தாங்கும் கரத்தால் என்னை தாங்கி நடத்தும் தோளில் சுமக்கும் என் தகப்பனே. உன்னதரே வந்திடுவி வல்லவரே ஆராதனை இயேசுவே இயேசுவே உமக்கென்றும் ஆராதனை. நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான ஒரு தெய்வம் இருப்பீர் என்றார். நீர் ஒருவர் மாத்திரமே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கொருவருக்கே ஆராதனை. நீலையில்லா இவ்வுலகினிலே நிலையான கண்மலையே சுனீரே. நிலையில்லா இவ்வுலகினிலே ஒருவரே நிலையான கண்மலை எங்கள் அரண் நீர் ஒருவரே. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, என்னாலும் எங்களின் ஆதாரமே. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, என்னாலும் எங்களின் ஆதாரமே. உன்னதரே வந்திடுவி வல்லமையாய் வந்து எங்கள் நடுவே இந்த நாட்களில் இடைபடுவீராக, செயல்படுவீராக. யாக்கோபே,
டேய், உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொன்னவரே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தரே, வாழ்நாளெல்லாம் உமக்கு உண்மையாய் நாங்கள் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எங்கள் நம்பிக்கை நீரே. சிறுவயது முதல் நீரின் நம்பிக்கை, இந்நாள் வரை நீர் எங்கள் பலனே. சிறுவயது முதல் நீரின் நம்பிக்கை, இந்நாள் வரை நீர் எங்கள் பலனே. பெயர் சொல்லி அழைத்தவரே, என் முழுமையும் உம் கரத்தில் தந்திடுவே. பெயர் சொல்லி அழைத்தவரே, என் முழுமையும் உம் கரத்தில் தந்திடுவே. உன்னதரே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே, உமக்கென்றும் ஆராதனை. தாயினும் மேலாய் என்னை நேசிக்கும் தேவன், தயவாய் நடத்தும் என் நேசரே. தாயினும் மேலாய் என்னை நேசிக்கும் தேவன், ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தகப்பனே, அந்த நேசம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். Come with us, oh God. Journey with us, oh God. Oh, we thank you, Lord. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக, நடத்துவீராக. ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து நீர் நடத்துவீராக. நித்திய தண்டை எங்களை நடத்துவீராக. இயேசுவே. அந்த நாமம் வல்லமை உடையது, மேன்மையான நாமம், விடுதலை தரும் நாமம், சுகம் தரும் நாமம், அற்புதம் செய்யும் நாமம். Oh, we thank you, Lord. உன்னதரே, வந்திடுவீர். ஆராதனை. கூப்பிடலாமா? இயேசுவே, இறங்குவீராக. Thank you, Father, Lord. உமக்கென்றும் ஆராதனை. முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகளை பாரமானவைகள் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். குயவனே
குயவனே குயவனே என்னேசுவே மண்ணான என்னை உருவாக்குமே உம் கரத்தால் என்னை உருவாக்குமே மண்ணான என்னை உருவாக்குமே உம் கரத்தால் என்னை உருவாக்குமே குயவனே 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 என்னேசுவே வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவே எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவே குயவனே 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 என்னேசுவே மண்ணான என்னை உருவாக்குமே உம் கரத்தால் என்னை உருவாக்குமே மண்ணான என்னை உருவாக்குமே உம் கரத்தால் என்னை உருவாக்குமே நீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்தீர் புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீர் மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்தீர் புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீர் எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவே எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவே குயவனே 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 என்னேசுவே மண்ணான என்னை உருவாக்குவே உம் கரத்தால் என்னை உருவாக்குவே மண்ணான என்னை உருவாக்குவே உம் கரத்தால் என்னை உருவாக்குவே உம் சித்தம் போல் என்னை உருவாக்குமே உங்க விருப்பம் போல் என்னை உருவாக்குமே. யோவான் 15:9-17 வரை. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவார்க்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்திலும் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவரை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எனது பெயர் கென்டால் கீலர். சர்வ் நவ் நிறுவனத்தின் கிழக்கு கரையோர பிராந்தியங்களின் பிரதிநிதியாக கடமையாற்றி வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்தமை உண்மையிலே நான் ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன். நாங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகின்றோம். இது மிகவும் சிறப்பான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. காரணம், இயேசுவுடனான தங்கள் கடைசி சில ஆண்டுகளை கழித்து வரும் தம் சீஷர்களுக்கும் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவர் கூறிய இறுதி வார்த்தைகளின் ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டீர்கள் என்று நீங்கள் உணரும் போது உங்கள் நண்பர்களுடன் எதை பகிர விரும்புவீர்கள்? நீங்கள் முக்கியமானதும் சக்தி வாய்ந்ததுமான காரியங்கள் என்று நினைத்து பகிர்ந்து கொள்ள விரும்பும் காரியங்கள் எவ்வாறானதாக இருக்கும்? இந்த பகுதியின் பின்னணியில் இயேசு தம் சீஷர்களிடம் நான் போகிறேன் என்பதாக கூறுகின்றார். நான் போனாலும் நீங்கள் எப்படி மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் என்பதை பற்றி அவர் கூறுகின்றார். மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய விதத்தில் எப்படி நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உறவை வைத்துக் கொள்வது என்பதை பற்றி கூறுகின்றார். வாருங்கள், இந்த வசனங்களை நாம் ஒன்றாக பார்ப்போம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களை நேசித்தேன். இப்போது என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பரலோக பிதாவுடன் அன்பிலே நிலைத்து வாழ்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். அத்தகைய அன்பை நான் உங்களிடம் வெளிப்படுத்த முயற்சித்தேன். நீங்கள் தவறு செய்தாலும் காரியங்களை சிறப்பாக செய்ய முயற்சித்தும் அதை சிறப்பாக செய்ய முடியாமல் தவறிப்போன போதும் நான் உங்களை என்னுடைய நிபந்தனையற்ற அன்பினாலே தொடர்ந்து நேசித்து வந்தேன். கடந்த ஆண்டுகளில் எல்லாம் நான் உங்களை தொடர்ந்தும் நேசித்து வந்தேன். அடுத்த சில நாட்களில் உங்கள் மீதான என் அன்பை நான் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தப் போகிறேன் என்பதாக இயேசு கூறுகிறார். நான் என் பிதாவுடன் அத்தகைய உறவை கொண்டிருப்பதால் நீங்களும் அத்தகைய உறவை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கூறுகிறார். நான் உங்களிடம் அந்த அன்பை வெளிப்படுத்திவிட்டேன். இப்பொழுது உங்களுக்கு அந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியும். இயேசுவுடனான உங்கள் அன்பின் உறவானது எப்படி இருக்கிறது? நான் என் பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கைக்கொண்டால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று 10வது வசனத்தில் அவர் கூறுகிறார். பாருங்கள், இந்த வார்த்தையில் உள்ள கட்டளைகளை நாம் நினைக்கும் போது அது கர்த்தருக்கு யூதர்களுக்கும் இடையிலான உறவுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. அங்கே கர்த்தர் அவர்களுடன் ஒரு உடன்படிக்கை உறவை வைத்திருக்கின்றார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், நான் உன்னுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன், மேலும் நீ வாழக்கூடிய சிறந்த வழியை நான் காட்ட விரும்புகிறேன், இதோ என்னுடைய கற்பனைகள் என்றார். இன்னும் பல கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இயேசு இந்த கற்பனைகள் அனைத்திலும் அன்பு என்ற ஒரே கற்பனைக்குள் அவர் சுருக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள், மேலும் அவர் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கூடாகவும் என்னிடத்தில் அன்பு கூறுவதற்கூடாகவுமே என்னுடன் உறவில் நிலைத்திருக்க முடியும் என்று கூறுகிறார். பின்னும் அவர் இதை 11ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் நான் இதை உங்களுக்கு சொன்னேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தர் நமக்கு காட்டியுள்ள மாதிரியின்படி பிறர் மீது
நம் அன்பை நாம் வாழ்ந்து காட்டும் போது அதன் பிரதிபலன்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரம்பத்தில் இது சற்று கடினமாக இருக்கலாம். அடுத்த வசனத்தில் இயேசு அவர்களுக்கு ஒரு கற்பனை கொடுக்கிறார். அது மிகவும் கடினமான ஒரு கற்பனையாக காணப்படுகிறது. இங்கே நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மற்றவர்களை நாம் நேசிக்கும் போது அது தியாகபூர்வமான அன்பாக இருக்க வேண்டும் என்பது இந்த கட்டளையின் ஒரு கடினமான பக்கமாக எடுக்க முடியும். ஆனால் அதன் மறுபக்கம் மகிழ்ச்சியான பக்கமாக காணப்படுகிறது. இது ஒரு முழுமையான மகிழ்ச்சியாகவும் நிறைவான மகிழ்ச்சியாகவும் காணப்படுகிறது. அன்பு என்பது இப்படிதான் என்று இயேசு அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். மேலும் அவர் 12வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார், என்னுடைய கற்பனை இதுவே, நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதே. அவர் தனது நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுத்ததை போன்ற மேலான அன்பு வேறு ஒருவருக்கும் இருக்கவில்லை. பாருங்கள், மொத்தத்தில் அன்பு என்பது மற்றொருவருக்காக நம்மை தியாகிக்கிற ஒரு செயலாக காணப்படுகிறது, அல்லது தியாகம் செய்ய நாம் தயாராக கூட இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. அது நாம் விரும்புவதை பெற முயற்சிப்பதை அல்ல குறிக்கிறது, நமது சுயநலன்களை நாடுவதையும் அல்ல குறிக்கிறது. மாறாக அன்பு என்பது மற்றவர்களின் நலன்களை தேடுகின்ற ஒன்றாய் இருக்கிறது. இது அவர்களுக்காக சிறந்ததை செய்வதை குறிக்கிறது. சில நேரங்களில் இது மிகவும் கடினமாக கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் நாம் இதை செய்யும் போது முடிவிலே மிகுந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்பதாக இயேசு எமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதுபோல அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் நினைவுபடுத்துவதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் நிறைவான மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். மேலும் அவர்களை சிநேகிதர்கள் என்று அழைக்கிறார். என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டால் நீங்கள் என் நண்பர்கள், சிநேகிதர்கள் என்று இயேசு 14வது வசனத்தில் அங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானுடைய காரியங்களை அறியாததால், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், மாறாக என் பிதாவினிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டேன் என்றார். பாருங்கள், அவர் அவர்களுடன் கொண்டிருந்த உறவை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். நீ இதை செய் என்று ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு எஜமான் கட்டளையிடுவதைப் போல அவர் அவர்களுடன் உறவு வைத்திருக்கவில்லை. ஏனென்று நான் உனக்கு விளக்கப்படுத்த போவதில்லை, நான் சொன்னதை செய் என்று ஒரு எஜமான் சொல்லுவதைப் போல இயேசு அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி அவர்களை அத்தகைய ஒரு உறவிலே அவர் வைத்திருக்கவில்லை. இயேசு அடிக்கடி தம் சீஷர்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதன் நோக்கத்தை விளக்க முயற்சித்தார். ஆனால் அவருடைய சீஷர்கள் எப்போதுமே அதை புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் அவர் அவர்களை தேவன் என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்ற சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதலுக்குள்ளே அவர்களை கொண்டு வருவதற்கு அவர் மிகவும் முயற்சி எடுத்தார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்பதை பல கதைகளினாலும் உவமைகளினாலும் கூட அவர் அவர்களுக்கு விளக்கி காட்ட முயற்சித்ததை நாங்கள் பார்க்கிறோம். நான் அதை உங்களுக்கு இந்த வழியில் விளக்கப்படுத்த முயற்சிக்கிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களுடன் கொண்டிருந்த உறவே இதுவாகும். அவர் அவர்களை நண்பர்கள் என்று அழைத்தார். அவர் சொன்னார், தேவன் உங்களோடு ஏற்படுத்திக் கொள்ள விரும்பும் உறவு இப்படிப்பட்ட உறவுதான். நாங்கள் தேவ ராஜ்யத்துக்காக இவ்வாறு ஒன்றாக செயல்படுவோம். பின்னர் அவர் இதை 16ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறியுள்ளார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை நியமித்தேன் என்றார். நீங்கள் ஏதாவது ஒரு சிறப்பான காரியத்துக்காக எப்போதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்களா? யாராவது உங்களை தெரிவு செய்து எடுத்திருக்கிறார்களா? ஒருவேளை நீங்கள் திருமணமானவராக இருந்தால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்படுவதற்கான பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கலாம். உலகில் உள்ள மற்ற எல்லா மக்களிலும் அந்த நபர் உங்களை தன் துணையாக தெரிந்தெடுத்திருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு விளையாட்டு குழுவில் ஒரு அங்கத்தவராக இருந்திருக்கலாம். யாராவது உங்களை தங்கள் அணியில் சேர்த்திருக்கலாம் அல்லது சேர்க்க தெரிந்தெடுத்திருக்கலாம். ஏதாவது ஒரு விடயத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட உறவு தான் தேவன் நம்மோடு வைத்திருக்கின்றார். அப்படித்தான் கர்த்தர் நம்மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் நம்மை தெரிந்தெடுத்துள்ளாரா? பாருங்கள், நாங்கள் தேவனிடம் சென்று, தேவனே நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தேவன் தான் நம்மை பார்த்து அவர் நேசிப்பதாக கூறுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் எங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நியமித்திருக்கிறார். அவர் இங்கே கூறுகிறார், நான் உங்களை தெரிவு செய்த நோக்கம்
நீங்கள் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவுமே என்றார். ஒரு முக்கியமான பணிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை நேசித்தால் அது பிரதிபலன்களையும் கனிகளையும் விளைவிக்கிறது. அது விரைவில் கெட்டு போகாது, அது நிலைத்திருக்கும் கனி. இறுதியாக அவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பிதா அதை உங்களுக்கு தருவார். பாருங்கள், இயேசு இங்கே காண்பித்து கொடுக்க விரும்பும் காரியம் அது என்னவென்றால், மற்றவர்களை நேசிக்கும் இந்த பணியிலே நாங்கள் தனியாக இல்லை. அதாவது நம்மை அவர் தனித்து விடவில்லை. யாரோ ஒருவரின் பெயரை கொண்டிருப்பது என்பது நாம் அவர்களுடன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளோம் என்பதான ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது. நாம் இயேசுவோடு நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு, நீர் எங்களை அழைத்த காரியத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே உதவி கேட்கிறோம் என்று உதவி கேட்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவுவார். இந்த பணியில் நாம் ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை. இயேசு பலமுறை அவர்களிடம் சொன்னார், நீங்கள் இந்த பயணத்தில் தனித்து விடப்பட மாட்டீர்கள் என்பதாக. நான் போனாலும் பரிசுத்த ஆவியை உங்களிடத்துக்கு அனுப்புவேன், நீங்கள் தனியாக இதை செய்ய போவதில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். பிதா உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிப்பார், அவர் உங்களுடன் இருப்பார், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்பதாக இயேசு 17வது வசனத்திலே குறிப்பிடுவதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே அவர் நமக்கு ஊழியம் செய்ததைப் போல நாமும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதன் மூலம் தேவனுடனான அந்த உறவை தக்க வைத்து கொள்ள இந்த கற்பனையின்படி நாம் வாழ முற்படுகையில் கர்த்தர் நிச்சயமாக நம்முடன் இருப்பார். அவர் நம்மை ஆதரிப்பார். அவருடைய ராஜ்யத்தில் கனி கொடுப்பவர்களாக இருக்க அவர் நமக்கு உதவுவார். இன்று எனது ஜெபம் என்னவென்றால், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்கள் மீது காட்டிய அன்பை பற்றி நீங்கள் நினைத்து அதே அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும், ஆதரவற்ற மற்றும் போராட்டமான நிலைமைகளுக்குள் நீங்கள் கடந்து செல்லும் போது உதவிக்காக அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. அவர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவுவார். அவர் உங்களை நேசித்தது போல நீங்களும் மற்றவர்களை நேசிக்க அவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே, ஏசையா ஏசையா ரட்சகரே, இம்மானுவே. உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறே. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறே.
என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. ஏசையா ஏசையா ரட்சகரே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். என் உயிரை விட உம் உறவுதான் மேலானது, ஆதலால் என் உதடுகள் துதிக்கும். 63:3. உம் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட. உம் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். ஏசையா ஏசையா ரட்சகரே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். மிக சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63:5. சுவையான உணவு உண்பது போ திருப்தியானே உம் உறவில். சுவையான உணவு உண்பது போ திருப்தியானே உம் உறவில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். உம் உறவு என் உறக்கத்தை விட மேலானது, ஆதலால் படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன். 63:6. படுக்கையிலும் நினைக்கின்றே, இரவு நேரம் தியானிக்கின்றே. படுக்கையிலும் நினைக்கின்றே, இரவு நேரம் தியானிக்கின்றே. உமது வலதுகரம் தினமும் தாங்குதையா. உமது வலது கரம் தினமும் தாங்குதையா. உம்மையே இறுதி வரை விடாது பற்றிக் கொண்டே. உம்மையே இறுதி வரை விடாது பற்றிக் கொண்டே. ஏசையா ஏசையா ரட்சகரே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல்.
வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே, இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே, இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே, இம்மானுவேல். ஏசையா ஏசையா ரட்சகரே, இம்மானுவேல். நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி அப்பா, அந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் தொட்ட கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தையை நிமித்தமாக விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிகரிக்கப்படணும். ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசத்தை ஒவ்வொருவரும் இழந்து விடாதபடி விசுவாசத்தையோடு ஆண்டவரே சுவாமி அவர்கள் நடக்க நீர் கிருபை தாரும், வழி நடத்தும், பொறுப்படுங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே தேவதாசனையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ள நோயிலிருந்து ஆண்டவரே என் ஜனங்கள் படுகிற ஆண்டவரே இந்த பிரச்சனை போராட்டங்கள் இருந்து எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடணும். ஆண்டவரே, இந்த கொள்ள நோயிலிருந்து என் தேசத்தை நீர் விடுதலை ஆக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.